Hi friends, welcome to AKR Designs. இன்னைக்கு நம்ம சீக்வென்ஸ் எப்படி ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். அதுக்காக இந்த மாதிரி சீக்வென்ஸ் எடுத்திருக்கேன். சீக்வென்ஸ்லேயே 2-3 வெரைட்டி இருக்குது. இது பாருங்கள், இந்த சீக்வென்ஸுக்கும் இப்போது இந்த சீக்வென்ஸுக்கும் நல்லாவே டிஃப்ரெண்ட் தெரியும். வீடியோவில் எப்படி தெரியுதுன்னு தெரியல. இதில் வந்து கலர் மட்டும் இருக்கும், சீக்வென்ஸோட கலர் மட்டும் இருக்கும், கிளிட்டர் ஆகாது. இதில் வந்து சீக்வென்ஸோட கலர் இருக்கும், இதில் வந்து டாட் டாட்டாக நல்லா ஷைனிங் எஃபெக்ட், நல்லா கிளிட்டர் ஆகிற மாதிரி இருக்கும். இது வந்து மேட் ஃபினிஷிங்கில் இருக்கும், ஒரே கலர் மட்டும் இருக்கும். ஸோ இது ரெண்டும் பார்க்கும்போதே உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இந்த சீக்வென்ஸ் பாருங்கள். இது வந்து கப் சீக்வென்ஸ். இது கிண்ணம் மாதிரி இருக்கும். ஓகேங்களா? பாருங்கள், இது வந்து ஒரு மாதிரி கிண்ணம் மாதிரி இருக்கும், இது வந்து நல்லா ஃப்ளாட்டாக இருக்கும். மூணுத்துக்குமே உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும். வாட்டர் சீக்வென்ஸ் இருக்குது. வாட்டர் சீக்வென்ஸ் வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியும். ஓகேங்களா? அது எங்கிட்ட இல்லை, இப்போது அவைலபிள் இல்லை. ஸோ அதுவும் இருக்குது. அது வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக அப்படியே தெரியும். என்ன கலரோ லைட்டாக கலர் மட்டும் என்ன கலர்னு தெரியும். பட் ஆனால் கிளாத் வந்து அப்படியே டிரான்ஸ்பரண்ட்டாக தெரிகிற மாதிரி இருக்கும் சீக்வென்ஸு. இது வந்து கப் சீக்வென்ஸ், ஒரு மாதிரி கிண்ணம் மாதிரி தூக்கிட்டு இருக்கும். இது ரெண்டும் ஃப்ளாட்டாக இருக்கும். ஓகேங்களா? இதே மாதிரி சீக்வென்ஸில் சைஸஸ் இருக்குது. இப்போது இது பாருங்கள், இருக்கிறதுலையே ரொம்ப பொடி சைஸ் இது. இந்த சீக்வென்ஸ் வந்து ரொம்ப சின்ன சைஸு. இது வந்து அதை விட கொஞ்சம் பெருசு. இது வந்து இந்த பிங்க் கலரை விட இது வந்து கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்கும். இது வந்து அதை விட பெரிய சைஸ். ஓகேங்களா? உங்களுக்கு நல்லாவே டிஃப்ரெண்ட் தெரியுதுங்களா? இந்த மாதிரி சீக்வென்ஸ் வந்து நிறைய சைஸஸில் இருக்குது. உங்களுக்கு எந்த டிசைன், எந்த சீக்வென்ஸ் வந்து தேவையோ அந்த மாதிரி வாங்கிக்கோங்க. சீக்வென்ஸு உங்களுக்கு என்ன கலர் தேவையோ அந்த கலரில் வாங்கிக்கோங்க. அதாவது நீங்கள் என்ன டிசைன் சூஸ் பண்ணுறீங்களோ அந்த டிசைனுக்கு தகுந்த மாதிரி கலர்ஸ்லேயும் சைஸஸ்லேயும் நீங்கள் சீக்வென்ஸ் வாங்கிக்கோங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து பீட்ஸ் வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு நீடில் சொன்னேன் இல்லையா? அயன் நீடில் யூஸ் பண்ணுறவங்க பீட் நீடில் யூஸ் பண்ணியிருப்பீங்க. அதே துளிப் நீடில் யூஸ் பண்ணுறவங்க நம்பர் 23 யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஓகேவா? அதுக்கடுத்து சீக்வென்ஸை ஸ்டிச் பண்ணுறதுக்கு நீடில் வந்து நீங்கள் த்ரெட் நீடிலும் எடுத்துக்கலாம், பீட் நீடிலும் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அதே மாதிரி தான் துளிப் நீடில் யூஸ் பண்ணுறவங்களும் எந்த நீடில் வேணாலும் ஸ்டிச் பண்ணிக்கலாம். த்ரெட்டு வந்து நீங்கள் நார்மல் ஸ்விங் த்ரெட்டு, இந்த மாதிரி காட்டன் த்ரெட் எடுத்தாலும் ஓகே, இல்லை ஜரி த்ரெட்டில் ஸ்டிச் பண்ணுறேன் அப்படின்னாலும் ஓகே. இது ரெண்டுமே யூஸ் பண்ணலாம். ஜரியும் யூஸ் பண்ணலாம், காட்டன் த்ரெட்டும் யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ, உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை யூஸ் பண்ணுங்கள். பட் ப்ளவுஸ் ஒர்க்கில் வந்து அதிகமாக நம்ம இந்த காட்டன் த்ரெட், ஸ்விங் த்ரெட் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதனால் நான் இதே யூஸ் பண்ணுறேன். நான் வந்து த்ரெட் நீடிலில் போடுறேன். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு சம்கி இந்த மாதிரி கிளாத் மேலே கொட்டிக்கோங்க. ஓகேவா? கொட்டிட்டு நம்ம எப்போவும் ஸ்டார்ட் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஃபஸ்ட்டு த்ரெட்டை வெளியே எடுத்துக்கோங்க. இது வந்து ஒரே ஸ்ட்ரைட் லைனாக வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஒரு லைன் போட்டுட்டு, ஒரு கோடு போட்டுட்டு அதுக்கு மேலே கூட ஸ்டிச் பண்ணுங்கள். நான் வந்து அப்படியே ஸ்டிச் பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போது த்ரெட்டை அடியிலேருந்து வெளியே எடுத்துட்டு இந்த மாதிரி நீடிலில் பிடிச்சிக்கோங்க. இப்படி பிடிச்சிட்டு ஹோல்ட் பண்ணிவிட்டு நீடியில் அடியில் த்ரெட்டை பிடிச்சி இழுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி த்ரெட்டு வந்து பெருசு சின்னது பண்ணிக்கலாமா? அப்போது இங்கே த்ரெட்டு சீக்வென்ஸ் வந்து பக்கத்தில் கொட்டியிருக்கீங்க இல்லையா, இந்த சம்கியை இந்த மாதிரி த்ரெட்டில் பிடிச்சிட்டே, த்ரெட்டில் நீடிலில் வந்து த்ரெட்டை பிடிச்சிட்டே இழுத்துட்டு போய் இந்த சம்கி இப்படி பிடிச்சி இழுத்துட்டு வந்து ஒரு ஸ்டிச் இந்த ஹோல்ஸ்குள்ளே வச்சு ஒரு ஸ்டிச் பண்ணிவிடுங்க. ஒரு ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்து இன்னொரு ஸ்டிச், அந்த சம்கி தாண்டி ஸ்ட்ரெயிட்டாக இன்னொரு ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறமா அடுத்த சீக்வென்ஸ்
அடுத்த சம்கி வைங்க. ஓகேவா? புரியும் நினைக்கிறேன். இந்த சம்கியோட சென்டரில் ஒரு ஹோல்ஸ் இருக்கும். ஓகேங்களா? அந்த ஹோல்ஸில் ஒரு ஸ்டிச்சு, அதை தாண்டி ஒரு ஸ்டிச்சு. ஓகேங்களா? அதுக்கு அடுத்து தான் அடுத்த சம்கி நீங்கள் வைக்கணும். நெருக்கமாக வைங்க. பாருங்கள், சீக்வன்ஸ் வச்சுட்டு அந்த ஹோல்ஸ்குள்ளே ஒரு ஸ்டிச்சு, வெளியே ஒரு ஸ்டிச்சு. அடுத்த சீக்வன்ஸு இந்த மாதிரி பிடிச்சி இழுத்துட்டு வந்து இங்கே பக்கத்தில் ஒட்டி வைங்க. ரொம்ப தள்ளி இந்த மாதிரி ரொம்ப டிஸ்டன்ஸில் வச்சு தூரமாக ஸ்பேஸ் வர்ற மாதிரி வைக்காதீங்க. நல்லா இந்த மாதிரி ஒட்டி வச்சுட்டு இப்போ ஒரு ஸ்டிச்சு. ஓகேங்களா? அதே மாதிரி தான் மேலே ஒரு ஸ்டிச்சு. ஆக்சுவலாக நீங்கள் வந்து இதை நீடிலில் வந்து பீட்ஸ் மாதிரி சம்கியும் லோட் பண்ணிவிட்டு கூட ஸ்டிச் பண்ணலாம். அப்படி ஸ்டிச் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, சம்கி வந்து ஒவ்வொன்றும் கையில் ஒட்டிக்கும், ஒன்றோடு ஒன்று ஒட்டிக்கும். நம்மளுக்கு அது போடுறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும். ஸோ அதனால தான் இந்த மெத்தட் நான் ஃபாலோ பண்ணிப்பேன். சம்கியில் டைப் 1 டைப் 2 2 பேட்டர்ன் இருக்குது. இன்றைக்கி வந்து டைப் 1 மட்டும் சொல்கிறேன். டைப் 2 வந்து அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இப்போ தான் என்னோடய சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா என்னோடய சேனலில் ப்ளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணுங்கள். ஆரி ஒர்க் பேசிக் லெவல்லேருந்து ஸ்டெப் பை ஸ்டெப் வீடியோ போட்டிருப்பேன். ஆரி கற்றுக்கணுன்னு இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த ஒரு லைன் ஃபுல்லாக முடிச்சுட்டு அதுக்கடுத்து உங்களுக்கு ஒரு சின்ன ஹோம்ஒர்க். ஓகேங்களா? ஒரு சின்ன ரவுண்ட் ஷேப்பு, இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப் மட்டும் போட்டுருங்க. இது போட்டுட்டு ஃபஸ்ட்டு வந்து அவுட்லைன் ஃபுல்லாக வந்து சம்கி வச்சு ஒரு லேயர் ஃபுல்லாக முடிச்சிடுங்க. ஓகேங்களா? சொல்கிற பாருங்கள். அவுட்லைனில் இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்புக்கு அவுட்லைனில் ஒரு லைன் ஃபுல்லாக சம்கி வச்சு முடிச்சிடுங்க. இந்த மாதிரி லைனை ஒவ்வொன்றா வச்சு முடிச்சிருங்க. அதுக்கு அடுத்த லேயர் மறுபடியும் அதே மாதிரி. ஸோ இங்கே கர்த்தனாவில் சொன்னேன் இல்லையா, ஒவ்வொரு லேயராக முடிக்கணும் அப்படின்னு சொல்லி. அதனால் ஃபஸ்ட்டு அதே மாதிரி தான். ஃபஸ்ட்டு வந்து அவுட்லைன் முடிச்சிடுங்க. அதுக்குள்ளே வந்து மறுபடியும் இன்னொரு லைன் ரவுண்டாக கொடுங்க சீக்வன்ஸை. திரும்பவும் அதுக்குள்ளே அந்த மாதிரி ஒவ்வொரு லேயராக ஃபில் பண்ணி இந்த இந்த சர்க்கிளுக்கு வந்து ஃபில்லிங் கொடுங்க. ஓகேங்களா? என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே இந்த ஸ்டிச்சு போடும்போது, அதாவது பீட் ஒர்க், சம்கி ஒர்க், இது ஃபுல்லாகவே வந்து டிசைன் வந்து ஃபில்லிங்கில் பண்ணுங்கள். ஓகேங்களா? தேங்க்யூ.